ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய சுபாவத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். எதுக்கு இது ரொம்ப முக்கியம்னு கேட்குறீங்களா? 3 காரியம் நான் திரும்ப சொல்லுகிறதான். 1, அவரை பற்றி எவ்வளவு அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவர் மேலே ஒரு கனம் உண்டாகும், ஒரு மரியாதை உண்டாகும். ஏன்னா இன்றைக்கி நம்ம தேவனை ட்ரீட் பண்ணுற விதம் எப்படின்னா, ஒரு டேக் இட் கிராண்டட் மாதிரி ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். அஃப்கோர்ஸ் அவர் நம்முடைய தகப்பன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி அவர் தேவன் அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அது ஒரு காரணம். 2வது ஒரு காரணம் என்னென்னா, அறிந்து கொள்ள தான் விசுவாசம் அதிகரிக்கும். என் குழந்தை என்னை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிறோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு என் மேலே நம்பிக்கை உண்டாகும். அதற்காக தான் கற்றுக்கொள்கிறோம். 3வது, இந்த தேவனை குறித்து யாராவது தவறான கருத்து சொன்னாங்கன்னா, ஐயோ எப்படி இருக்குன்னு யோசிக்காமல் தேவனை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இல்லை, என்னோடய தேவனுடைய சுபாவம் இது, கண்டிப்பாக இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக இப்படி செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு வசனத்துக்கு ஒவ்வாத பல காரியங்கள் வரும்பொழுது நம்மளால் டிசைன் பண்ண முடியல. இது வசனத்துக்கு ஒத்து இருக்கா, இது தேவனுடைய சுபாவத்துக்கு ஒத்து இருக்கா இல்லையா அப்படின்னு டிசைன் பண்ணவே முடியல. இன்றைக்கி இது அறிந்து கொள்ள நம்மளால் ஈஸியாக பகுத்தறிய முடியும். அதற்காகத்தான் கடந்த எபிசோடில் தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அதனால் நம்ம தொழுது கொள்ளுடைய முறைமைகள் எப்படி இருக்கணும்னா, அஃப்கோர்ஸ் அவுட்வர்ட் திங்ஸ் ஆர் குட், நத்திங் இஸ் ராங். ஆனால் அதையும் தாண்டி எல்லாத்துக்கும் மேலே முக்கியம் என்னென்னா, நான் உள்ளே எப்படி இருக்கேன் சார், நான் உள்ளே எப்படி இருக்கிறேன், அதுதான் முக்கியம்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி அடுத்து அதை தொடர்புடைய ஒரு காரியம், காட் இஸ் இன்விசிபிள். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்போ தேவனை பார்க்க முடியாது அப்படிங்கிற காரியத்திலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். முதலாவது, அதே யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பார்ட், அவர் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னா there is no material thing in it. அதாவது தொட்டு தடவி பார்க்கக்கூடிய பொருட்கள். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, என்னை தொட முடியும், தொட்டால் என்னோடய ஃப்ளஷை நீங்கள் டச் பண்ணுவீங்க, என்னோடய கையை டச் பண்ண முடியும், இப்படி நீங்கள் தொட்டு என்னை பார்க்க முடியும். அப்படி தொட்டு பார்க்க முடியாத அவர் ஆவியாக இருக்கிறார். இதே பவுல் கொலேசியரில் எழுதும் பொழுது, கொலேசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதுகிறாரு, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் யாருடைய தற்சுரூபம் அப்படின்னா, அதர்சனமாக இருக்கிற, காணக்கூடாமல் இருக்கிற அந்த தேவனுடைய தற்சுரூபமாகத்தான் அவர் இங்கே வந்தார். ஸோ பேசிக்காக காட் இஸ் ஸ்பிரிட். ஸ்பிரிட்டுக்கு ஃப்ளஷ் அண்ட் போன்லாம் கிடையாது. சரி, இது எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த தேவனே பைபிள் சொல்லும் பொழுது அவர்கிட்ட கண் இருக்குது, காது இருக்குது அப்படின்னு சொல்கிற காரியம் எதுக்காக சொல்லுதுன்னா, நீ சொல்கிறத அவரால் புரிந்து கொள்ள முடியும், உன்னை அவரால் பார்க்க முடியும், உன்னுடைய வேண்டுதலை அவரால் கேட்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் அப்படி சொல்லுது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 தீமோத்தி 1வது அதிகாரம் 17வது வசனம், நித்தியமும் அழிவு இல்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் அப்படின்னு இருக்குது. இந்த அதரிசனம் உள்ள அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்கிறதுனா, தேவனை குறித்து சொல்லுது. இப்போ நீங்கள் நான் தேவனை பார்த்தேன் அப்படின்னா, ஒருத்தர் சொன்னாராமா, இங்கே வெளியில் வா, அந்த சூரியன் ஒரு 5 நிமிஷம் பாறேன் அப்படின்னாராமா. ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டாப்பா, கையோ கண்ணு பார்க்க முடியல சார். அது எப்படி சார்? அவர் படைத்த சூரியனே உன்னால் பார்க்க முடியல, ஆனால் அந்த சூரியனை படைச்சவரை நீ பார்த்தேன்னு சொல்கிறியப்பா அப்படின்னாராமா. அதாவது நம்ம எந்த அளவுக்கு அவர் எப்பேற்பட்ட தேவன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் ரொம்ப அலட்சியமாக, ரொம்ப என்ன சொல்லப்போனால் நம்ம கற்பனையில் தோன்றுகிறத எல்லாத்தையுமே மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பைபிளை படித்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சோம்பேறிப்பட்டு இப்படி இவர் சொன்னால் போதுன்னு சொல்லி பிரபலங்கள் சொல்லுகிற தேவனையே தேவனாக கன்சிடர் பண்ணுறாங்களே தவிர, வேதம் சொல்கிற தேவனாக கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அதில் ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வேதத்திலிருந்து தேவன் இப்படிப்பட்டவர்னு நான் ஒன்று காமிக்கிறேன்னு வச்சுடுங்களேன். இப்போ ஒரு பிரபலமான ஊழியர் தேவன் இப்படிப்பட்டவர் நான் பார்த்தேன்னு சொன்னார்னு வச்சுடுங்களேன். ஒரு பொதுவாக இருக்கிற அந்த சபை விசுவாசி யாரை நம்புவார் அப்படின்னா, நான் காமிக்கிற வேதத்தை விடவும் அவர் நேசிக்கிற அந்த ஊழியர் சொன்னதை தான் நம்புவார். இது எதனால் அப்படி ஆனதுன்னா, நாம் we didn't educate people. சபையில் இருக்கிற அந்த சாமானியமான அந்த விசுவாசியை, அந்த வார்த்தையை தப்பு, அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த விசுவாசியை சரியாக பயிற்சி வைக்காததுனால இன்றைக்கி இருக்க பரிதாபம் என்ன அப்படின்னா, யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் இந்த தேவனை பற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துருச்சு. இது எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, 3 காரியம் சொன்னால தேவனை பற்றி கற்றுக்கொள்வதற்கு. 1, அந்த பயபக்தி அதிகமாகணும். 2, அவர் மேலே இருக்க விசுவாசம் அதிகமாகணும். 3வது ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா,
தேவையில்லாத சத்தியம், கல்ட் குரூப், தவறான உபதேசம் உள்ளே வரும் பொழுது நான் அதை டிசர்ன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. எங்கிட்ட இருக்கும்போது ஒரு தம்பி வந்து இப்படி சொன்னார், இதே மாதிரி வசனத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்க்கணுன்னு வசனத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஒரு சூப்பர் ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள்லாம் மாடர்ன் டே ஃபேரிசீஸ் அப்படின்னாரு. ஏன்பா இப்படி சொல்கிறீங்கன்னா, எங்கிட்டலாம் ஆண்டவர் ஆவியானவர் பேசுவார், ஆவியானவர் பேசி அதை நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா சில நேரம் ஜீசஸே வந்து பேசுவார். அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் பேசலை ஏற்றுக்கலை அப்படின்னா சம்டைம்ஸ் ஃபாதர் காடே காலையில் எழுப்பி பேசுவார் அப்படின்னாரு. எனக்கு என்னமோ நம்ம கிறிஸ்தவனே இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் யாருடைய ஆவிக்குரிய அனுபவத்தையும் குறை சொல்லுகிறது இல்லை, இப்போது அதே தான் என்னோடய ஸ்டாண்ட் பாயிண்ட், அது அவர்களுடைய அனுபவம். ஆனால் அவர்கிட்ட கேட்டேன், இந்த 3 பேர் பேசுவாங்கன்னு சொன்னீங்களே தம்பி, அது எப்படி வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிப்பீங்க? இப்போ எங்களுக்கு ஆவியானவர் பேசுகிறதே பல நேரத்தில் நாமளே யோசிக்கிறோமா ஆவியானவர் சொல்கிறாரான்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி அது இது பிதா தான் அப்படின்ட்டு, இது குமாரன் தான், இது பரிசுத்தா, ஏன்னா வேதத்திலே பல இடத்துல பிரித்து பார்க்க முடியல. ஆனால் உங்களுக்கு எப்படி தம்பி அவ்வளோ தெளிவாக தெரியுது அப்படின்னா சொன்னேன், அது ஒரு வகையான அழுத்தம் இருக்கும் பிரதர் அப்படின்னாரு. சரி, நமக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ என்னையே மாடர்ன் டே ஃபேரசின்னு சொன்னீங்க அப்படின்னா அவர் சொன்னார், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள், அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு பைக்கை நான் படைச்சு உங்கள்கிட்ட விற்றுட்டேன். விற்ற உடனே உங்கள் கையில் பைக் சாவியை கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த பைக் சாவியை போட்டு பைக்கை திறக்க முடியும், கரெக்டாக ஓட்ட முடியும். ஆமாம் பிரதர், ஓட்ட முடியும். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த பைக்கை உண்டாக்குனதே நான், அதனால் இந்த சாவி இல்லாமலே இந்த பைக்கை நான் எடுக்க முடியும் தெரியுமா, அதுதான் தேவன். உங்கள் கையில் சாவிங்கிற வேதத்தை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் வேதத்திலேருந்து தேவனை கற்றுக்கிறீங்க. நாங்கள் சாவியை தாண்டி எங்கே போயிட்டோம் அப்படின்னா படைத்தவரோட ஒன்றா இருக்கிறதுனால எங்களுக்கு அவர் சாவி இல்லாமலே பைக் ஓட்ட சொல்லி தருவார். எனக்கு அப்போ விளக்கம் சொல்ல தெரியல. ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு பெரிய ஊழியக்காரன்ட்ட இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்கண்ணே, பதில் தெரியல அப்படின்னு. அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், தம்பி சாவி இல்லாமல் பைக் எடுக்கிறவன் பேர் என்ன தம்பின்னாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கல. சாவி போட்டு பைக் எடுத்தா ஓனர், சாவி இல்லாமல் பைக் எடுத்தானா திருட்டு பையன் அப்படின்னு நான் சொல்லட்டாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல கவனிங்க, இந்த தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த தேவன் தந்த வேதத்தை மிஞ்சி எதுவுமே இல்லை. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்போ எங்கே பார்க்குறது? தேவனை பார்க்கணுன்னா, தேவனோட குணாதிசயத்தை பார்க்கணுன்னா பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அதனால தான் பிலிப்பு சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் போகிறதுக்கு முன்னே ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போங்க. என்னப்பா பிதாவை மட்டும் காமிச்சிட்டு போயிருங்க. பிலிப்பு என்ன பார்த்தியே இல்லையா? என்ன பார்த்தல, உண்மை பார்த்தேன், என்ன பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி. அப்போ பிதாவை நான் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கிறிஸ்துவின் சாயல், ஏன்னா பிதாவினுடைய சாயலின் தற்சிருபம், தி டியட்டி ஆஃப் காட், அதாவது த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் காட். அப்போ இயேசுடைய வாழ்க்கை வரலாறு நான் படிக்கும் பொழுது, அவர் செய்கிற செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது பிதா இப்படித்தான் செஞ்சிருப்பார் நம்ப முடியுமே என்னால் தவிர, இந்த இயேசுவையும் தாண்டி இந்த வேதத்தையும் தாண்டி பிதாவை தரிசிக்க அல்லது தேவன் எப்படி இருப்பார்னு சொல்லுவதற்கு எனக்கு எந்த காரியமே, எந்த ஒரு எவிடன்ஸ் அல்லது எந்த ஒரு பேஸுமே இல்லை. இது எதுக்கு நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு காரியம், டோன்ட் மேக் எனி கிரேவன் இமேஜஸ். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் செஞ்சிடாத அப்படின்னு இருக்கு. ஏசாயா 40:25 சொல்கிறார், என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? மோசே போய் கேட்குறாரு, ஆண்டவரே உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா போனால் கேட்பானுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். சாரி சார் புரியலை. இல்லைப்பா, என்ன யாரு கூடயும் கம்பேரே பண்ண முடியாது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் பல இடத்துல இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 24:10 இஸ்ரவேல் தேவனை அவர் தரிசித்தார்கள் இருக்கு. நியாயாதிபதிகள் 13:22 சிம்சனுடைய பேரண்ட்ஸ் நாம் தேவனை கண்டோம் அப்படிங்கிறாங்க. ஏசாயா 6:5 ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல தேவனை நான் கண்டேன் அப்படின்னு ஏசாயா எழுதுறார். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட், நாட் காட். ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். உங்கள் ஒய்ஃபு ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டாங்க. அந்த கிச்சன் எப்படி இருக்கும்? நீங்கள் சமைக்கிற கிச்சனில், ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் சமைக்கிற கிச்சன் அவ்வளோ கேவலமாக, அந்த வீடு அந்த ஹாலில் இருக்க வேண்டியது பெட்ரூமில் இருக்கும், பெட்ரூமில் இருக்க வேண்டியது ஹாலில் இருக்கும், குப்பை குழிக்கும் அதுக்கு வித்தியாசமே இருக்காது. இப்போது நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, உங்கள் ஒய்ஃப் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வேலைக்கு போய்ட்டு சாயந்தரம் வந்து வீட்டை திறக்கிறீங்க, கிச்சன் நீட்டாக இருக்குது, ஹாலெல்லாம் பக்கவாக க்ளீனாக, எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ். ஆனால் அங்கே ஒய்ஃப் இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், ஒய்ஃப் வந்துட்டா போல இருக்க. ஏன்?
அந்த வீட்டினுடைய நிலைமையே மாறிடுச்சு. திஸ் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த ஒய்ஃப். அந்த மனைவியினுடைய சாயலின் வெளிப்பாடு. அதே போல தான் இந்த வேதத்தில் அவங்க பார்த்தோன்னு சொல்கிறது எல்லாமே தேவனுடைய வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி சொல்கிறதுனா, தேவன் தான் இருக்கிறங்கிறத நிதர்சனமாக அவங்களுக்கு காமிக்கிறாங்களே தவிர அவங்க தேவனை முகமுகமாக லிட்ரலாக தரிசிக்கலை. இது ஏன் தெரிந்து கொள்ளுங்கிற அவசியமா அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட தேவன்கிறதே நம்ம மறந்து இந்த பைபிளில் பார்க்குற தரிசனங்களெல்லாம் வச்சு நாமளும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அப்படியே அடிச்சு விட ஆரம்பிச்சிடுறோம். இந்த மக்களும் என்ன பண்ணிடுறோம்னா இதை நம்பியே போகிறோமே தவிர வேதத்தை விட்டுறோம். இந்த வேதத்துக்கு திரும்புங்க. 1 தீமோத்தி 6வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். இது வரைக்கும் முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் தான் முக்கியம். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. கிவ் ஹானர் டு காட். தேவ ஊழியர்களை மதியுங்கள், நேசியுங்கள், கனம் பண்ணுங்கள். ஆனால் மகிமையும் உண்மையான கனம், தேவனுக்குரிய கனத்தை தேவனுக்கு கொடுங்க. தேவனை நீங்கள் வேதத்தில் கண்டுகொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தேவன் நீங்கள் ஆண்டவரே. இன்றைக்கி எங்களோட அறியாமையினால், எங்களுக்கு புரியாததுனால ரொம்ப அலட்சியமாக நாங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. இந்த தேவனை குறித்த ஒரு மேன்மையான எண்ணம் எங்களுக்குள்ளே வரட்டும். நீர் எங்களை விட்டு தூரமாக இருக்கிறீங்க நாங்கள் சொல்லலை, எங்களுக்குள் வாசமாக இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். எந்த மாற்று கருத்து இல்லை ஆண்டவரே. ஆனால் அதே நேரம் இந்த தவறான ஆண்டவரே உணர்ச்சி பெருக்கினால் ஏற்படக்கூடிய கற்பனை காட்சிகளின் பின்ன நாங்கள் போயிடாம சத்திய வேதத்திலிருந்து தேவனை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.